இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருந்த மேவார் ராஜ்யம் வீரமும் பெருமையும் நிறைந்த ஒரு மண்ணாக விளங்கியது. உயர்ந்து நின்ற சித்தோர் கோட்டை அந்த ராஜ்யத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டியது. இந்த வீர மண்ணில் ஒரு அரச இளவரசர் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே குதிரை சவாரி, வாள் சண்டை மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் ஆர்வத்துடன் பயிற்சி பெற்று வளர்ந்தார். அவர் ஒரு சிறந்த போர் வீரர் மட்டுமல்ல, மக்களின் துயரை புரிந்து கொள்ளும் கருணையுள்ள இளவரசரும் ஆவார். அதனால் மக்கள் அவரை அளவில்லாமல் நேசித்தனர். அவரது தந்தை இளவரசரின் வீரத்தையும் ஒழுக்கத்தையும் கண்டு பெருமையடைந்தார். ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கும் தலை சிறந்த மன்னராக அவர் உயர்வார் என்று நம்பினார். ஆனால் அந்த அமைதியான நாட்கள் நீடிக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய எதிரிப்படை மேவாரை நோக்கி முன்னேறியது. கோட்டையின் எச்சரிக்கை மணிகள் முழங்கின. போருக்கான ஆயத்தம் தொடங்கியது. மக்களின் பாதுகாப்பே முதன்மை என்று எண்ணிய அரச குடும்பம் பாதுகாப்பான இடத்திற்கு புறப்பட்டது. தாய் நாட்டை மீண்டும் காக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அவர்கள் பயணித்தனர். இளவரசர் தனது வாளை வானத்தை நோக்கி உயர்த்தி, என் தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக இறுதி வரை போராடுவேன் என்று உறுதியெடுத்தார். அவரது வீரத்தால் படை வீரர்களும் உற்சாகமடைந்தனர். அரண்மனையை விட்டு எளிமையான காட்டு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாலும் அவர்களின் மன உறுதி ஒருபோதும் குறையவில்லை. சுதந்திரமே அவர்களின் ஒரே இலக்காக இருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் இருந்து வீரர்கள் ஒன்று சேர்ந்தனர். ஒற்றுமையும் தைரியமும் சேர்ந்தால் எந்த சவாலையும் வெல்ல முடியும் என்பதை அவர்கள் உலகிற்கு காட்டினர். போர் தொடங்கியது. வீர இளவரசர் தனது வெள்ளை குதிரையில் முன்னணியில் பாய்ந்தார். தாய்நாட்டின் மரியாதையை காக்க அனைவரும் அஞ்சாமல் போராடினர். கடுமையான போரின் போது அவரது விசுவாசமான வெள்ளை குதிரை உயிரை பணயம் வைத்து அவரை காப்பாற்றியது. மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலான உண்மையான பாசம் என்றும் அழியாதது. காலம் கடந்தாலும் அந்த வீரரின் தைரியமும் தியாகமும் மக்களின் மனதில் என்றும் வாழ்ந்தது. குழந்தைகள் கூட அவரது கதையை கேட்டு வளர்ந்தனர். உண்மையான வெற்றி என்பது அதிகாரத்தில் இல்லை, தாய்நாட்டின் மீது கொண்ட அன்பிலும் நேர்மையிலும் தியாகத்திலும் தான் ஒரு வீரரின் பெருமை உள்ளது. மகாராணா பிரதாப் இன்று வரை இந்திய வரலாற்றின் மிகச்சிறந்த வீரர்களில் ஒருவராக நினைவு கூறப்படுகிறார். அவரது தைரியம், சுதந்திர உணர்வு, தியாகம் மற்றும் தேசப்பற்று நமக்கு என்றும் ஊக்கமாக இருக்கும். குழந்தைகளே, மகாராணா பிரதாபின் வாழ்க்கை கதையை முழுமையாக பார்த்தோம். அவர் தனது தைரியம், நேர்மை மற்றும் தியாகத்தால் அனைவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக விளங்கினார். இப்போது இந்த பாடத்தின் முக்கியமான கேள்விகளை பார்ப்போம். Question 1. Where was Maharana Pratap born? மகாராணா பிரதாப் எங்கு பிறந்தார்? ஆன்சர்: He was born in the kingdom of Mewar, ராஜஸ்தான். அவர் ராஜஸ்தானில் உள்ள மேவார் ராஜ்யத்தில் பிறந்தார். Question 2. What skills did he learn as a child? சிறுவயதில் அவர் என்னென்ன திறமைகளை கற்றுக்கொண்டார்? ஆன்சர்: He learned horse riding, sword fighting and archery. அவர் குதிரை சவாரி, வாள் சண்டை மற்றும் வில்வித்தை கற்றுக்கொண்டார். Question 3. Why did the people love him? மக்கள் ஏன் அவரை நேசித்தார்கள்? ஆன்சர்: Because he was brave, kind and cared for his people. ஏனெனில் அவர் வீரமானவர், கருணையுள்ளவர் மற்றும் மக்களை அன்புடன் கவனித்தார். Question 4. Where did he and his family live during difficult times? கடினமான காலத்தில் அவரும் அவரது குடும்பமும் எங்கு வாழ்ந்தார்கள்? ஆன்சர்: They lived a simple life in the forest. அவர்கள் காட்டில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். Question 5. What's the moral of this lesson? இந்த பாடத்தின் நீதி என்ன? ஆன்சர்: Courage, honesty, sacrifice and love for our motherland make a true hero. தைரியம், நேர்மை, தியாகம் மற்றும் தாய்நாட்டின் மீது அன்பு கொண்டவரே உண்மையான வீரர். இந்த வரலாற்று கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுபோன்ற அற்புதமான கதைகளை தொடர்ந்து பார்க்க கிவோரா டெய்ல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். நன்றி.